கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறுமலர் குழந்தை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையை 4 சுவருக்குள் வாழ்ந்துவிட்டு சென்ற மாபெரும் புனிதை. இவரை திரு அவை கன்னியர் புனித பட்டியலில் குழந்தை தெரேசாவை கன்னியருக்குரிய பட்டம், அடுத்ததாக மறை வல்லுனர் என்றும் அழைத்து பெருமைப்படுகிறது. இவர் தன்னோடு இருந்த பிற சகோதரிகள் தன்னை விட மேலானவர்கள் திறமையில், அவர்கள் கொண்டிருந்த அனைத்து செயல்பாடுகளிலும் தன்னை விட மிகவும் அற்புதமாக செயல்படுபவர்கள் என்று பெருமையாக அவர்களை நினைப்பார். தான் 4 சுவருக்குள் வாழ்ந்தபோதும் நாடகம், எழுத்து திறமை, இன்னும் பல வகையில் திறமை வாய்ந்த இந்த புனிதை அடிக்கடி சொல்வது என்னவென்றால், எளிமையான சிறு செயலை அன்போடு செய்வது, சிறு காரியங்களை ஆண்டவரின் அன்பு கொண்டு செய்வது, சிறிய செயல்களை மிகப்பெரிய அளவிலே செய்வது, எளிமையான எல்லாருக்கும் உகந்த ஒரு சகோதரியாக குழந்தை தெரேசா தாட்சியோடு வாழ்ந்து சென்றார். அவர் அடிக்கடி சொல்வது, நான் ஒரு பாவி, எனவே சிறிய செயலை அதிக அன்பு கொண்டு செய்ய குழந்தை தெரேசா அழைப்பு கொடுத்தார். ஒரு திரையரங்குக்கு படம் பார்க்க போனாங்க. அப்போ படம் பார்க்க போனப்போ கொஞ்சம் பேர் தான் அந்த படத்தை பார்க்க உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ எல்லாரும் எப்போ படம் போடுவாங்கன்னு பார்த்துன்னு இருக்க சமயத்தில் ஒரு மிக பிரபல எழுத்தாளர் அந்த திரையரங்குக்குள் நுழைந்தார். அவர் தன்னுடைய மனைவியோட அந்த திரையரங்குக்கு போன உடனே அவரை உள்ளே வரதை பார்த்துட்டு கைத்தட்டினாங்க. அப்போ அந்த எழுத்தாளர் மிகவும் சந்தோஷப்பட்டார். தன்னுடைய மனைவிட்ட சொன்னார், பாத்தியா, என்னை உலகமே பாராட்டுது, எல்லாரும் என்னை யாருன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க, தியேட்டருக்கு வந்தால் கூட சும்மா விடமாட்டுறாங்க, கைத்தட்டி வரவேற்கிறாங்க அப்படின்ட்டு போயிட்டு உக்காந்தார். அப்போ அங்கே இருந்த 2 பேர் போய் கை கொடுத்தாங்க, நல்ல வேலை வந்தீங்க அப்படின்ட்டு. அப்பொழுது அவர் கேட்டார், நீ என்னுடைய ரசிகரா, என்ன தியேட்டரில் கூட அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்களேன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் வேற, இன்னும் 4 பேர் வந்தால் படம் போடுவோம், இல்லைன்னா ஷோ கேன்சல் அப்படின்னா, அதனால் நீங்கள் வந்ததால் இன்றைக்கி படம் ஓட்ட போகிறாங்களேன்ட்டு நாங்கள் உங்களை வரவேற்றோம் கைத்தட்டி, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலாம். எல்லாம் தூங்குறீங்களா, மூச்சுனுக்கிறீங்களா? அதனால் இந்த எழுத்தாளர் தன்னை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிருந்தார். எல்லாருக்கும் தெரியும், நான் தான் எல்லாம், நம்மளை பற்றி தெரியாதவங்களே இல்லை அப்படின்ட்டு நினச்சிருந்தவருக்கு அந்த பதில் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தை நாம் அனைவரும் எப்படிப்பட்ட குணத்தோடு ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்றது. லூக்கா எழுதிய நற்செய்தி ஜபத்தின் நற்செய்தி என்று சொல்லலாம். லூக்கா எழுதிய நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், நம்பிக்கையோடு ஜெபிக்க அழைப்பு கொடுக்கின்றார், விடாமுயற்சியோடு ஜெபிக்க அழைப்பு கொடுக்கின்றார், உறுதியோடு ஜெபிக்க அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய இறை வார்த்தை தாழ்ச்சியோடு ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்டோம், இருவர் இறைவனிடம் இறைவேண்டல் செய்ய ஆலயத்திற்குள் செல்லுகின்றார்கள். இந்த 2 பேருடைய இந்த ஜெபிக்கும் தன்மையை லூக்கா ஒரு பெரிய ட்ராமா மாரி காட்டுறாரு.
ஒருத்தர் வந்து ஆலயத்துக்கு பீடத்துக்கு முன்பாக அப்படியே அவர் செஞ்ச அந்த ஜஸ்டரல் ஆக்ஷன், அவர் வெளிப்படுத்திய அந்த தோரணை, நின்று கொண்டிருந்த அந்த விதம், இதெல்லாம் லூக்கா வந்து மிக அற்புதமாக எடுத்து சொல்கிறார். பரிசேயர் பீடத்துக்கு முன்பாக நின்று கொண்டு மிகவும் பெருமையோடு நின்று கொண்டு தன்னை பற்றி தனது செயலை பற்றி பெருமையாக பேசினார். இது வந்து பார்க்கும்போது இந்த உடல் பாவனை, அவர் வெளிப்படுத்திய வார்த்தைகள், இவைகள் மிகவும் உலகை சார்ந்த மனிதர்கள் பலரும் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுவே ஆயக்காரனை பற்றி சொல்கிறாரு இயேசு. லூக்கா மிக அற்புதமாக சொல்கிறாரு. தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணிவில்லாமல் அவன் எளிமையாக தாட்சியோடு வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போகாமல், பாவி என்மேல் இரக்கம் வையும் என்று அவன் தாட்சியோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றான். இந்த ஜெபத்தை வந்து அவன் மார்பில் அறைந்து கொண்டு, கடவுளை பாவியாகி என் மீது இறக்கி அருளும் அப்படின்ட்டு வேண்டான். நம்ம திருப்பலியில் வந்து பல சமயத்தில் நம்ம பங்கெடுக்கின்ற போது தொடக்கத்தில் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமேன்றோம். ஆனால் பூசம் முடிஞ்சு வெளில போனோடனே உன் பாவமே அவன் பாவமே அவன் பாவி அப்படின்ட்டு அடுத்தவனை வந்து பாவின்னு சொல்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கிறோம். இந்த மற்றவங்கள பாவி அவங்க இப்படின்றவங்களாம் பரிசைய அந்த தனத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் திருப்பலியில் நம்ம திரு அவையே சொல்லி என் பாவமே என் பாவமே தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரிடம் ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. விவிலியத்தில் வந்து நம்ம பார்க்கிறோம், யார் யாரெல்லாம் அகந்தையோடும் ஆணவத்தோடும் தங்களது வாழ்வில் பரிசெயத்தனம் கொண்டிருந்தார்களோ ஆண்டவர் அவர்களிடம் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை எடுக்கின்றார். தொடக்க நூல் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும், இரு பெண்கள் சாரா ஆகா. சாராவுக்கு குழந்தையே இல்லை. இந்த ஆகா வந்து வீட்டு வேலைக்காரியாக இருக்கிறான். வருடங்கள் உருண்டு ஓடுகிறது, சந்ததியே இல்லை. அப்போ என்ன செய்கிறது? அப்போ அந்த வேலைக்காரிக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அப்போ வேலைக்காரிக்கு வந்து குழந்தை பாக்கியம், ஆகாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே சாராவை இழிவாக பார்க்கிறார். சாராவை மிகவும் ஒரு கீழ்த்தரமான இழிவாக அந்த ஆகா பார்க்கிறார். என்ன செஞ்சிருக்கலாம்? பரவாயில்ல, ஒரு வேலைக்காரியாக இருந்தேன், கடவுள் இந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் சகோதரியை நானும் ஒன்றாக இணைந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் என்ற மனநிலை இல்லாமல் இழிவான பார்வை பார்த்தால், இழிவான வார்த்தைகளை பேசினால், தரைக்குறைவாக அவரை நடத்தவும் செய்தார். என்ன ஆச்சு? கடவுள் கடைசியாக சாராவுக்கு குழந்தையை கொடுக்குறார். முதிர்ந்த அந்த வயதில் சாராவுக்கு ஆண்டவர் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறார். இப்போ தலைகீழாக மாறி போச்சு. இப்போ வாரிசு வந்து யாருன்னாக்கா சாரா பெறுகின்ற அந்த குழந்தையாக மாறுகிறது. இவ்வளோ நாள் இழிவாக பார்த்துருந்த அந்த ஆகா இப்போ வந்து ஒதுக்கப்படுகின்றார், துரத்தவும் படுகிறார். அப்போ சாரா வந்து இந்த சமயத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த ஆகாவை சமமாக நடத்தியிருக்கிறார். ஆனால் சாராவும் அதே தவறை செய்கின்றார், இழிவாக பார்க்கின்றார், ஒதுக்கின்றார், துரத்தவும் செய்கின்றார். ஆனாலும் இந்த ஆகா ஆண்டவர் முன்பாக அழுகின்றார், ஆண்டவர் முன்பாக தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கின்றார். தண்ணீர் இல்லாத அந்த பாலை நிலத்தில் ஆண்டவர் அந்த இஸ்மாயில் அந்த குழந்தையை மிகப்பெரிய ஒரு இனமாக மாற்றுகின்றார், ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எங்கெல்லாம் வந்து நம்ம ஒதுக்குறோமோ, யாரையெல்லாம் இழிவாக பார்க்கின்றோமோ, புறந்தள்ளப்படுகிறார்களோ, அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் பன்மடங்கு ஆசீர்வதிக்கின்றார்,
ஆண்டவர் அரவணைக்கின்றார், அவர்களை உயர்த்துகின்றார். இதுதான் விவிலியத்தில் பல நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 1 சாமுவேல், சவுல், தாவீது. சவுல் தாவீதை அபிஷேகம், ஆடு மேய்க்கிற சின்ன பையன், இவனை போய் அபிஷேகம் செய்யணுமா, இவன் போய் அரசராக போகிறார், பொறாமைப்படுகிறான், இந்த சின்ன பையனா என்று சொல்லி ஆண்டவர் அந்த அகந்தையை அவர் அறவே அகற்றி விடுகின்றார், தாவீதை உயர்த்துகின்றார். இப்படி ஏராளமான எடுத்துக்காட்டில் பார்க்கிறோம் விவிலியத்தில். எங்கே பொறாமை இருக்கின்றதோ, எங்கே அகந்தை இருக்கின்றதோ, அங்கே ஆண்டவரின் ஆசீர்வாதம் எடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் ஒதுக்கப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றார்களோ, ஆண்டவர் அரவணைக்கின்றார், ஏற்றுக்கொள்ளுகின்றார், எதிர்பாராத அளவிற்கு பன்மடங்கு ஆசிரை கொடுக்கின்றார். திருப்பாடல் 19:16. அழிவுக்கு முந்தியது அகந்தை, அதே மாதிரி வீழ்ச்சிக்கு முந்தியது பொறாமை. எங்கே அகந்தை பொறாமை இருக்கின்றதோ அங்கு அழிவும் வீழ்ச்சியும் தான் நமக்கு சேரும். பரிசேயனுடைய ஜெபம் இப்படி தான் இருந்தது. தன்னை பற்றி பிதற்றி கொண்டான், தான் சரியான எல்லாவற்றையும் செய்வது போல் அவன் தன்னையே ஆண்டவர் முன்பாக மையப்படுத்தி கொண்டான். இதில் பார்க்கிறோம், தலையான இந்த பாவம், முதன்மை பாவம், தலையான பாவங்களில் முதன்மையான பாவம் இந்த இழிவாக, பெருமையாக, தன்னை காட்டிக்கொண்டு பிறரை இழிவாக பார்ப்பது. இந்த வரி தண்டுவோருடைய ஜபத்தில் பார்க்கிறோம், தாழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். தலையான புண்ணியங்களில் முதல் புண்ணியம் தாட்சி. இங்கே தலையான பாவத்தில் முதல் பாவம் இந்த பொறாமை, இங்கே தலையான புண்ணியங்களில் முதல் புண்ணியம் தாட்சி. இதை இந்த வரி தண்டுவோர் ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்க முடியாமல், நான் பாவி என்று சொல்லி, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெப வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை கூறுகின்ற வேளையில் இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும் ஜெபமாக இருக்கின்றது. தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு யார் யாரெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ அவர்களின் வேண்டுதல் வலிமையான வேண்டுதல், விண்ணை சென்று அடையாத வரை அது எங்கேயும் அது இளைப்பாராது. மேகங்களை ஊடுருவி சென்று ஆண்டவரின் பாதத்தில் அது சென்றடையும் என்று விவிலியம் நமக்கு இன்றைய முதல் வாசகம் மிக அற்புதமாக நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே தான் புனித பவுல் பிலோமேனுக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அற்புதமாக, உங்களுடைய கட்சி மனப்பான்மை இருத்தல் கூடாது, உங்களுக்குள் எவ்விதமான பேராசையும் இருக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று புனித பவுல் கட்சி மனப்பான்மை, உங்களுக்குள் பொறாமை இவைகளை தவிர்த்துவிட்டு மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் ஏற்று அன்பு செய்யுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம்ம வாழக்கூடிய நமது இந்த சமூகத்தில், நாம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எவ்வளவு விதமான ஒப்பிட்டு பார்ப்பது, பிறரோடு நமக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை பற்றி பேசுவது, நம்மை உயர்வாக நினைப்பது, பிறரை இழிவாக நடத்துவது, பிறரை பற்றி அவர்களது பலவிதமான பின்புலங்களை கொண்டு எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பற்றி பெருமையாக பேசி பேசி நாம் நம்மையே இழிவுபடுத்தி கொண்டு இருக்கின்றோம். ரெண்டு காரியம் நம்ம சொல்லாமல் இருந்தால் ஆண்டவரிடமிருந்து ஆசீர் கிடைக்குமா? ரெண்டு காரியத்தை நம்ம சொல்லவே கூடாதான். முதல்ல, நம்ம செய்கின்ற நல்ல செயலை நம் வாயால் உச்சரிக்காமல் இருப்பது. நம்ம செய்கிற நல்ல காரியத்தை நம்ம வாயால்
பெருமையாக பேசாமல் அமைதியாக இருந்தால் கடவுள் ஆசீர்வதிப்பாராம். ஒன்று அடுத்தவங்களை குறை சொல்லாமல், அடுத்தவங்களை இழிவாக பேசாமல் நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னாக்கா அதுக்கும் ஆண்டவர்கிட்டேருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். 2 காரியம். ஒன்று, நம்ம செய்த நல்ல செயலை நாம் பெருமையாக எடுத்து சொல்லாமல் இருப்பது. 2வது, அடுத்தவங்களை இழிவாக பேசாமல் இருப்பது. 2 செஞ்சாக்கா ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை ஏராளமாக பெற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த 2த்தையும் நம்ம செஞ்சோம்னாக்கா, இழிவாக நாம் பிறரை பேசினோம் என்றால், பிறரை இழிவாக நாம் கருதினோம் என்றால், ஆண்டவர் நம்மிடம் இருப்பதை பன்மடங்கு எடுத்து விடுவார். நம் வாழ்வில் சறுக்கலை உண்டு பண்ணுவார். எனவே நம்ம குடும்பத்தில் எவ்வளவு விதத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்மை உயர்ந்தவராக, பெருமைக்குரியவராக, பிறரை இழிவானவர்களாக பேசுகின்றோம். நமது ஒப்பீடு பொறாமை நிறத்தை கொண்டு, இனத்தை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு, அவர்கள் அணிகின்ற உடையை கொண்டு, அவர்களின் பேச்சை கொண்டு, எந்த விதத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பாவத்தை கட்டி கொண்டே சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் சிறப்பான விதத்தில் நாம் ஆண்டவர் முன்பாக நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்று தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு, நான் பாவி ஆண்டவரை என்று அறிக்கையிட்டு, ஆண்டவரின் இரக்கம் நம்மீது நிரம்பி வழிய நம்மையே நாம் இறைவனிடம் சரணடைய அழைப்பு கொடுக்கின்றது. நம்ம மலை குன்றில் பார்க்குறோம். இந்த மலை பகுதியில் பார்க்கும்போது அங்கே நீர்வீழ்ச்சி வழிந்து ஓடுகிறது. எங்கேருந்து எங்கே வழிந்து ஓடுது? மேட்டிலேருந்து பள்ளத்திற்கு நீர்வீழ்ச்சி மிகவும் அற்புதமாக அது பாய்ந்து ஓடுகிறது. எங்கே நம்ம ஆண்டவருக்கு முன்பாக எவ்வாறு பள்ளத்தாக்கிற்கு நீர்வீழ்ச்சி மேட்டிலிருந்து வழிந்தோடுகிறதோ, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டு ஆண்டவரின் பாதத்தில் நாம் இருப்போம் என்றால், ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை நீர்வீழ்ச்சியை போன்று அது பீரிட்டு ஓடி நம் உள்ளங்களை நிரப்பும், நமக்கு ஆசிரை கொடுக்கும். தூய ஆவியானவரின் அருளும் தூய ஆவியானவரின் கனிகளும் கொடைகளும் நமக்கு வேண்டுமென்றால், நாம் நம்மையே உயர்ந்திருக்கும் ஆண்டவர் முன்பாக தாழ்த்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு கேட்கின்ற போது, ஆண்டவரின் கனிகளும் கொடைகளும் வரங்களாக நீர்வீழ்ச்சியை போன்று நம் உள்ளங்களில் செயலாற்றும் என்பதை உணர்ந்து, நாம் ஒவ்வொரு முறையும் பிறரை விட உயர்ந்தவர்கள், பிறரை விட உயரமான இடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் இருப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவர் ஒருவரை பெரியவர், நான் சிறியவன், சிறுமலர் குழந்தை தெரேசாவை போல் நான் பாவி, சிறிய காரியத்தையும் அன்பாக செய்வேன் என்று சொல்லி அன்பை மையப்படுத்தி வாழ்வோம். ஆமேன்.